தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். சங்கீதம் 27:5. நம்முடைய வாழ்வில் அவ்வப்போது வரும் வறண்டு போன பாலைவனங்கள் தான் வாழ்வு தரும் ஆதாரமான ஜீவவார்த்தையாக இயேசு கிறிஸ்துவுக்கு நேராக நடத்துகிறது. அதனால் வாழ்க்கையில் வரும் போராட்டங்களை கண்டு சோர்ந்து போகாமல் அவைகளின் மீது வெற்றியை தரும் நமது இரட்சகர் இயேசுவை நோக்கி பார்ப்போம். ஜெயம் பெறுவோம். அன்பின் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, நீர் எங்களோடு இருப்பதற்காக நன்றி. ஆண்டவரே, நாங்கள் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் உம்மை நோக்கி பார்க்க எங்களுக்கு உதவி செய்யும். எங்களிடம் உள்ள எல்லா வறட்சியான காரியங்களையும் செழிப்பாக்கி எங்களை ஆசீர்வதியும். நாங்கள் சோர்ந்து போகாமல் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.